Hi everyone. இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்டில் ப்ரோஸ் 3 in celebration of a being alive by டாக்டர் கிறிஸ்டியன் பார்னர்ட் அவர் ரைட் பண்ண இந்த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ன அப்படின்னா செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தரை பற்றி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுவோம். கிறிஸ்டியன் Neethling Barnard was born in rural South Africa in 1922 to poor parents as their fourth child. Christiaan Neethling Barnard சவுத் ஆஃப்ரிக்காவில் ரூரலில் 1922 ஒரு ஏழை அப்பா அம்மாவுக்கு 4வது குழந்தையாக பிறந்தார். He evinced great interest in his academics and was determined to pursue medicine after the loss of his brother to a cardiac ailment. அதாவது அவரோட அகாடமிக்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு மெடிசினுக்கு வந்து திரும்பிச்சு அதை ஃபாலோ பண்ண வச்சது. எதனால் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அவங்களோட பிரதர் என்ன அப்படின்னா கார்டியாக் எயில்மெண்ட் அப்படின்னா இந்த இதய சம்மந்தமான நோயினால் என்ன அப்படின்னா இறந்துட்டார். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டெசிஷனுக்கு அவர் வந்தார். He won many scholarships and pursued his higher studies specializing in cardiac surgery. அவர் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கியிருக்காரு. நிறைய கார்டியாக் சர்ஜரிக்காக, அதாவது சர்ஜரி அப்படின்னா ஆப்ரேஷன், அந்த மாதிரி அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காரு, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ கார்டியாக் சர்ஜன், Barnard focused on congenital and complicated cardiac conditions for which there was no cure at the time. ஒரு இதயவியலாளராக, அதாவது கார்டியாக் சர்ஜன் அப்படின்னா இதயவியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் ஒரு கார்டியாக் சர்ஜனாக அவர் என்ன அப்படின்னா பிறப்பிலிருந்தே இருக்கக்கூடிய அந்த இதயம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய அந்த கார்டியாக் இதய சம்மந்தமான பிரச்சனைகளே என்ன அப்படின்னா அந்த டைமில் யாருனாலையும் குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் தான் இவர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணார். ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆன் அனிமல்ஸ், he performed the world first human-to-human heart transplant in the year 1967. அதாவது அந்த உலகத்தில் 1967 தான் ஒரு மனுஷனை இருக்கக்கூடிய அந்த இதயத்தை இன்னொரு மனுஷனுக்கு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி அவனை உயிரோட காப்பாற்றினது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது நம்ம பார்னர்ட் தான், டாக்டர் பார்னர்ட் தான், இவர் தான். He gained worldwide recognition and went on to develop many surgery techniques which are being adopted till date. இப்போ வரைக்கும் எல்லாத்துனாலையும் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவரோட சர்ஜரி டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. எல்லாத்தினாலையும் இவருக்கு என்ன அப்படின்னா உலக லெவலில் என்ன அப்படின்னா அடையாளம் காண ஆரம்பித்தார். Barnard has penned 14 books and 235 scientific articles that have been published in reputed journals. பார்னார்டு என்ன அப்படின்னா பென்ட் அப்படின்னா ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். ரைட், ரோட், ரிட்டன் அப்படிங்கிறத ரைட்டு பென்னுன்னு சொல்லலாம், ரைட்டுன்னு சொல்லலாம், டைப்னு சொல்லலாம், டிரான்ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14 புக்ஸ் ரைட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 235 சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணியிருக்காரு ஒரு பிரபலமான பத்திரிகையில். சம் ஆஃப் ஹிஸ் புக்ஸ் ஆர், அதில் ஒரு சில புக்கு இருக்குது. என்னென்னா ஒன் லைஃப், 50 ways to a healthy heart, the best medicine and the faith. இது எல்லாமே அவரோட ரைட்டிங்ஸு. A pioneer in cardiac surgery, he obtained a doctorate in medicine from the University of Cape Town. யூனிவர்சிட்டி ஆஃப் கேப் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் என்ன அப்படின்னா அவர் கார்டியாக் சர்ஜரி ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்காரு, டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. This was followed by 11 honorary doctorates bestowed upon him by universities all over the world. நிறைய வேர்ல்டில் என்னென்னா 11 கௌரவப்படுத்தக்கூடிய டாக்டரேட் பட்டங்களை அவர் கொடுத்துருக்காங்க. He has also received 36 international awards. 36 இன்டர்நேஷ்னல் அவார்டு உலகளாவிய அவார்டு விருதுகள் வாங்கியிருக்காரு. In his late years, he established the Christiaan Barnard Foundation to serve and promote the cause of underprivileged children throughout the world and died at the age of 78 in the year 2001. அவர் ஒரு கிறிஸ்டியன் பார்னர்ட் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தார். அந்த ஃபவுண்டேஷனில் என்ன அப்படின்னா யாருனாலையும் காப்பாற்ற முடியாத கைவிடப்பட்ட குழந்தைகளுக்குன்னு தனியாக என்ன அப்படின்னா கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தார்.
78வது வயசில், அதாவது 2001 வந்து அவர் இறந்துட்டார். ஓகே, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய இந்த டாக்டர், அந்த டாக்டர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். லெசனோட தீமை ஷார்ட்டாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் போய்க்குவோம். டாக்டரும், அதாவது பார்னர்டோட ஒய்ஃபும் ஒன் டே ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. போயிட்டு திரும்பும்போது திடீர்னு ஒரு ஸ்ட்ரீட் வழியாக என்ன செய்யுதுன்னா, ஒரு கார் வந்து ஆத்தர் மேலே மோதுது. ஆத்தர் அதே வேகத்தில் என்ன அப்படின்னா அவங்க ஒய்ஃப் மேலே மோதுறாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன செய்கிறாங்க, அந்த அடித்த வேகத்தில் ஆப்போசிட் லைனில் இருக்கக்கூடிய அந்த ரோடுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது திடீர்னு ஒரு கார் வந்து அவங்க மேலே பயங்கர க்ராஷாக மோதிடுது. ஸோ அது மோதும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 பேரும் பயங்கர சிவியர் ஆக்சிடெண்ட்டு. 2 பேரும் அவங்களோட ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் ஆகுறாங்க. இவருக்கு என்ன அப்படின்னா நுரையீரலில் ஓட்டையும் விலா எலும்புகள் வந்து உடஞ்சிருது. அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து ஷோல்டர் வந்து அடிபட்டுருது. இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தைங்கள வந்து இவர் பார்த்துக்கணும், அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துக்கணும். வேற யாருமே பார்த்துக்கிறதுக்கு இல்லை. அவங்களோட அப்பா வந்து இறந்துட்டாரு. ஆத்தரோட அப்பா வந்து இறந்துட்டாரு. ஆத்தருக்கு அவர் டாக்டர் அப்படிங்கிறது நிறைய ஹார்ட் சர்ஜன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயமா அவருக்கு இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே இவருக்கு தெரிஞ்ச 2 பசங்க அங்கே வந்து இருக்காங்க. அந்த 2 பசங்களில் ஒருத்தனுக்கு வந்து என்ன அப்படின்னா கண்ணு தெரியாது. இன்னொருத்தன் வந்து என்ன அப்படின்னா கை வந்து போயிருச்சு. 2 பசங்களும் ஒரு ட்ராலிங்கிறது அந்த நர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, சாப்பாடு இதெல்லாம் வச்சு கொண்டு போகக்கூடிய அந்த ட்ராலி அதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதை ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னா தள்ளிக்கிட்டு இன்னொருத்தன் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சந்தோஷமாக விழுந்துட்டு இருக்கானுங்க. அதாவது அவனுங்க கிட்டே இருக்கக்கூடிய குறை பிரச்சனைகளை மறந்துட்டு சந்தோஷமாக இருக்கானுங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளும் நம்மக்கிட்ட எவ்வளோ தூரம் பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்துட்டு வாழ்க்கையை வந்து கொண்டாட கற்றுக்குவோம் அப்படிங்கிறது தான் ஆத்தர் வந்து பசங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு. ஸோ அதை தான் நம்மக்கிட்ட வந்து இப்போ நம்ம ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, நம்ம வாங்க இதுக்குள்ளே போவோம். தீஸ் ஆர் செவரல் physically challenged people who have lived successful and meaningful lives. லைஃப்ஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், அது சிங்குலர் ஃபார்ம் லைஃப். நிறைய மக்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னா ஹேண்டிகேப்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா பொலைட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலைட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா ஒருத்தங்களை மொண்டின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸோ டீசெண்டான வேர்டு அப்படி ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியான பீப்புள் இருக்காங்க. அவங்களோட லைஃப்பை நிறைய சமயங்களில் வின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. ஹியர் ஆர் அ ஃபியூ பர்சனாலிட்டிஸ் ஹூ ஹேவ் ஃபாட் அ கிரேட் ஆர்ட்ஸ் அண்ட் லிவ்ட் அ லைஃப் ஆஃப் அ பிளேசிங் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியான நிறைய பர்சன் வந்து வெல் நோன் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்களோட நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பை நிறைய அச்சீவ் பண்ணி பிரைட்னஸாக அதை வந்து மாற்றிருக்காங்க. Let's share what we know about each of them and complete the table below. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தரும் எந்த ஃபீல்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்கன்னு பாருங்கள். பீத்தோவன் வந்து காது கேட்காது, மியூசிக்கில் அச்சீவ் பண்ணார். டிமாஸ்தீன்ஸ் வந்து பேச வராது, பேச்சாளராக இருந்தார். ஹெலன் கெல்லர் வந்து கண்ணு தெரியாது, பப்ளிக் சர்வீஸ் பண்ணாங்க, நிறைய புக்ஸும் ரைட் பண்ணியிருக்காங்க. மாரியப்பன் தங்கவேல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் அவரும், ஆனால் ஹை ஜம்பில் அவர் வந்தார். மார்செட் அப்படிங்கிறவர், அவருக்கும் காது கேட்காது, ஆனால் மியூசிக்கில் அச்சீவ் பண்ணாங்க. ஜான் மில்டன் ரைட்டர் இருக்காங்க. ஜான் மில்டனுக்கு வந்து காது கேட்காது, நிறைய பொயட்ரி ரைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு இயராகவே இருக்குது. சுதா சந்திரன் இருக்காங்க. அவங்களும் ஃபிசிக்கலி சேலஞ்சர், ஆனால் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸை தான் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றி எல்லாத்துக்கும் உலக அளவில் தெரிய அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆத்தருக்கும் என்ன அப்படின்னா ஒரு லெசனாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய அந்த பாட்டு ஆத்தர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. வாங்க அதை பற்றி படிப்போம். We all know that Dr. Christiaan Barnard was the first doctor to perform heart transplant surgery. முதல்ல இதய மாற்று அறுவை சிகிச்சையை வந்து செஞ்சது யாருன்னா டாக்டர் கிறிஸ்டியன் பார்னார்டு தான். Here we have an extract of his speech wherein he narrates an experience which has changed his perspective of life altogether. Let's find out what led to such a dramatic transformation. ஸோ அவர் என்ன அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளோ வந்து என்ன அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு, அவங்க அவரோட வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படிங்கிறத இந்த லெசன் மூலிமா நமக்கு சொல்ல வராருங்கிறத பார்ப்போம். More and more, as I near the end of my career as a heart surgeon, my thoughts have turned to the consideration of why people should suffer.
எனக்கு அதிகம் எனக்குள்ளாரே கேட்டுக்கூட கேள்வி என்ன அப்படின்னா, என்னோட கரியர்லேயே ஒரு ஹார்ட் சர்ஜனாக என்னோட தாட் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போச்சு. ஏன் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னுட்டு. சஃபரிங் சீம்ஸ் ஸோ க்ரூயலி ப்ரீவலண்ட் இன் த வேர்ல்ட் டுடே. இப்போது பாதிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான ஒன்றா வந்து நமக்கு இருக்குது. Do you know that of the 125 million children born this year, இந்த வருஷம் 125 மில்லியன் குழந்தைங்க பிறந்திருக்காங்க. ஆனால் அதில் 12 மில்லியன் unlikely to reach the age of 1. அதில் 12 மில்லியன் பீப்புள் ஒரு வயசை கூட ரீச் ஆகவே இல்லை. அண்ட் another 6 மில்லியன் will die before the age of 5. அதில் 6 மில்லியன் பீப்புள் 5 வயசுக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆத்தர் நம்மளை கேட்குறாரு. அண்ட் of the rest, many will end up as mental or physical cripples. இதில் நிறைய பேர் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் பிரச்சனைகள்னாலையும் மென்டல் பிரச்சனைனாலையுமே வந்து என்ன அப்படின்னா அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருது. செகண்ட் பாயிண்ட், my gloomy thoughts probably stem from an accident I had a few years ago. அதில் ஒரு அன்பிளசண்ட்டான ஒரு தாட் வந்து எனக்குள்ளார வந்து திடீர்னு தோணுச்சு. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டை வச்சு நான் ரியலைஸ் பண்ணேன். One minute I was crossing the street with my wife after a lovely meal together, and the next minute a car had hit me and knocked me into my wife. She was thrown into the other lane and struck by a car coming from the opposite direction. ஒரு நாள் நானே ஒய்ஃபும் மீல் நம்ம வந்து சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது திடீர்னு ஒரு கார் வந்து என் மேலே மோதிச்சு. நான் என் ஒய்ஃப் மேலே மோதினேன். என் ஒய்ஃப் என்ன செஞ்சாங்க, ஆப்போசிட்டில் வரக்கூடிய அந்த லேனில் போய் விழுந்து அங்கே வரக்கூடிய கார் மேலே மோதி கீழே விழுந்துட்டாங்க. இவ்வளோ துரதிருஷ்டவசமான இது ஒன்று. During the next few days in the hospital, I experienced not only agony and fear but also anger. அந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் அந்த காலம் இருக்கிறப்ப எனக்கு நிறைய ஒரு அனுபவம் கிடச்சிது. என்ன அனுபவம் அப்படின்னா, நல்லா வலி இருந்துச்சு, உடம்புல வலி இருந்துச்சு, பயமும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கோபமும் எனக்குள்ளார இருந்துச்சு. I could not understand why my wife and I had suffered too. என்னால் புரிஞ்சுக்கவே முடியலை, ஏன் நானும் என் ஒய்ஃபும் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் அப்படின்னு. I had 11 broken ribs and perforated lungs. எனக்கு என்ன 11 விலா எலும்புகள் முறிஞ்சிருச்சு. அண்ட் பெர்ஃபரேட்டட் லங்ஸ் அப்படின்னா லங்ஸ் பெர்ஃபரேட்டட்னா ஓட்டை டேமேஜ் ஆகுறது, நுரையீரலை வந்து ஓட்டையாயிடுச்சு. மை ஒய்ஃப் ஹேட் பேட்லி ஃப்ராக்சர் ஷோல்டர். ஒய்ஃபுக்கு வந்து ஷோல்டர் வந்து உடஞ்சிருச்சு. ஓவர் அண்ட் ஓவர் ஐ ஆஸ்க்ட் மை செல்ஃப் வை ஷுட் திஸ் ஹேப்பன் டு அஸ். இது ஏன் வந்து எனக்கு நடந்துச்சு அப்படின்னு திரும்ப நான் நினச்சேன். ஐ ஹேட் ஒர்க் டு டூ ஆஃப்டர் ஆல். நான் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும். தேவர் பேஷன்ஸ் waiting for me to operate on them. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களாம் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மை ஒய்ஃப் ஹேட் அ யங் பேபி ஹூ நீடட் ஹர் கேர். என்னோட யங் பேபிக்கு எங்கள் ஒய்ஃபோட கேரிங் ரொம்ப தேவையாக இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் மை ஃபாதர் ஹேட் ஸ்டில் பீன் அலைவ் would have said, my son, it's God's will. That's the way God tests you. Suffering enables you, makes you a better person. அந்த சமயத்தில் எங்கள் அப்பா வந்து சொன்னது எனக்கு வந்து ஞாபகத்தில் இருந்துச்சு, என் மைண்டில் இப்போ ஓடிச்சு. என்ன சொன்னார்னா, இது இப்படி நடக்குதா, அது கடவுளோட விருப்பமாக வந்து இருக்கணும், கடவுள் வந்து உனக்கு நடக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்கறது மூலியமாக கடவுள் உன்னை வந்து சோதிச்சு பார்க்குறாரு. அந்த பாதிப்புகளில் இருந்து நீ என்ன கற்றுக்கிற அப்படிங்கிறதும் அந்த பாதிப்பு வந்து உன்னை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றும் அப்படிங்கிறது எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருந்தாரு. அது வந்து எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. பட் ஆஸ் அ டாக்டர் I see nothing noble in patients thrashing around in a sweat-soaked bed, mind clouded in agony. Nor can I see any ability in the crying of a lonely child in a ward at night. ஸோ அந்த சமயத்தில் ஒரு டாக்டராக அந்த பேஷண்ட்டு ஸ்வெட் சாக்டு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்வெட்னா நம்ம அப்படியே வேத்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்னா அங்கங்கே போய்க்க முடியும். பட் எந்திரிக்க முடியாத பேஷண்ட்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க மைண்டு எல்லாமே பெயின்னால அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாமே என்ன அப்படின்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படியே வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு அந்த வார்டில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பையன் இருக்கான். ஆனால் அந்த பையன்கிட்ட அந்த மாதிரியான ஒரு
நோபிலிட்டி கேரக்டர் எதுவுமே இல்லை, அதை பற்றி ஃபீல் பண்ணவே இல்லை அந்த பையன். In those days they didn't have sophisticated heart surgery. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of the total trust in doctors and nurses. அதாவது ஹார்ட் சர்ஜரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எல்லா சமயங்களையும் வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ரொம்ப வெல் அட்வான்ஸ்டாக வந்து இல்லை. அதனால் அந்த குழந்தைங்களை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த குழந்தைங்க என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த ஒரு கவலைகளும் இல்லாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடியவங்களும் ஆல்மோஸ்ட் யாரை நம்பினாங்கன்னா டாக்டர்ஸை தான் கடவுளாக பார்த்தாங்க, நர்ஸையும் தான் கடவுளாக பார்த்தாங்க, எப்படியாவது காப்பாற்றிடுவாங்கன்னு நம்பினாங்க. தே பிலீவ் யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் தெம், நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்பினாங்க. இஃப் யூ கான்ட் தே அக்செப்ட் தேர் ஃபேட், தே கோ த்ரூ மியூட்டிலேட்டிங் சர்ஜரி அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் தே டோன்ட் கம்ப்ளைண்ட். அதாவது நம்ம மியூட்டிலேட்டிங் அப்படின்னா சர்ஜரி, நம்ம ஒரு டிஷ்யூ வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வேற ஒன்று மாத்திரம். அந்த மியூட்டிலேட்டிங் சர்ஜரி நம்ம பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை பற்றி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவங்க பண்ணுறதே இல்லை. இஃப் ஏதாவது நெகட்டிவ் வந்து ஆன்சர் வந்தாலும். ஒன் மார்னிங் செவரல் இயர்ஸ் எகோ ஐ விட்னஸ்ட் வாட் ஐ கால் த கிராண்ட் பிரிக்ஸ் ஆஃப் கேப் டவுன்ஸ் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஒரு நாள் கேப்டவுனில் இருக்கக்கூடிய ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் நான் ஒன்று பார்த்தேன். அது என்ன அப்படின்னா கிராண்ட் பிரிக்ஸ். என்ன அப்படின்னா கேப்டவுனில் இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் பிரிக்ஸ் ரேஸ் வந்து நடந்துச்சு. அதை வந்து நான் வந்து பார்த்தேன். இட் ஓப்பன் மை ஐஸ் டு த ஃபேக்ட் தட் ஐ வாஸ் மிஸ்ஸிங் சம்திங் இன் ஆல் மை திங்கிங் அபவுட் சஃபரிங், சம்திங் பேசிக் தட் வாஸ் ஃபுல் ஆஃப் சாலிஸ் ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த விஷயம் என்னை வந்து என்ன அப்படின்னா உள் மனசை வந்து ரியலைஸ் பண்ண வச்சது. நான் கண்ணில் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னாலே வந்து என்ன அப்படின்னா ரியலைஸ் பண்ண வச்சது. எனக்குள்ளாரே வந்து ஒரு ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரி கம்ஃபர்டபுள் ஃபீலாகவே அது வந்து அந்த விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னா வாட் ஹேப்பன்ட் தேர் தட் மார்னிங் வாஸ் தட் அ நர்ஸ் ஹேட் லெஃப்ட் த பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி அன்அட்டெண்டட். ஒரு நாள் காலையில் ஒரு நர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வார்டில் ஒரு ட்ராலி, பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு ட்ராலியை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் வெரி சோன் திஸ் ட்ராலி வாஸ் கமாண்டியட் அப்படின்னா கேப்சர்டு. அந்த பசங்க 2 பேர் என்ன வந்து பிடிச்சிக்கிறானுங்க, அதை வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துடுறானுங்க. கமாண்டியட் பை அன் இன்ட்ரபிட் க்ரூ ஆஃப் 2, அ டிரைவர் அண்ட் அ மெக்கானிக். அதில் 2 பேர் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் டிரைவர், இன்னொருத்தன் மெக்கானிக். The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down. அதில் மெக்கானிக் என்ன அப்படின்னா மோட்டார் பவரை யூஸ் பண்ணி அவன் வந்து தலையை கீழே போட்டுக்கிட்டு என்ன அப்படின்னா தள்ளுறான், அந்த ட்ராலி வந்து தள்ளுறான். வைல் த டிரைவர் சீட்டட் ஆன் த மோவர் டெக், முன்னாடி உட்காந்துருக்கான் இல்லையா ஒரு ஸ்பேஸு, கீழே உட்காந்துருக்கான் பாருங்கள், இதை தான் மோவர் டெக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் தான் மோவர் டெக் அப்படின்னு சொல்கிறாங்க. Mower deck held on with one hand and steered by scraping his foot on the floor. அதில் ஒருத்தன் என்ன செய்கிறான், அந்த மோவர் முன்னாடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கையை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு காலை வந்து என்ன அப்படின்னா ஃப்ளோரில் வந்து தரைச்சிக்கிட்டு என்ன செய்கிறான் போய்கிட்டு இருக்கான். The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. அதில் என்ன அப்படின்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனான விஷயம் என்ன அப்படின்னா அதில் மெக்கானிக் வந்து பிளைண்டு, நல்லா பார்த்துக்கோங்க, மெக்கானிக் பிளைண்டு, எம்பி அப்படின்னு வச்சுக்கோங்க, மெக்கானிக் பிளைண்டு. இந்த டிரைவருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு கை தான் வந்து இருந்துச்சு, டிரைவருக்கு வந்து ஒரே ஆம் தான் இருந்துச்சு. தே புட் ஆன் குவைட் அ ஷோ தட் டே. அந்த பசங்க என்ன அப்படின்னா அந்த சமயத்தில் எல்லாத்தோட அட்டென்ஷனும் அந்த பசங்க மேலே தான் வந்து இருந்துச்சு. ஜட்ஜிங் பை த லாஃப்டர் அண்ட் ஷவுட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் from the rest of the patients, it was a much better entertainment than anyone puts on at the Indianapolis 500 car race. அதாவது இண்டியானாபோலிஸ்ங்கிறது யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அங்கே வந்து 500 கார் ரேஸ் நடக்கும். அந்த கார் ரேஸை பார்த்தா கூட அவ்வளோ சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது இருக்கவே இருக்காது. எப்போ அப்படின்னா இந்த பசங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரியவே தெரியாது. There was a grand finale of scattered plates and silverware before the nurse and ward sister caught up with them and scolded them and put them back to bed. ஸோ அந்த சமயத்தில் பிளேட்லாம் பறந்துக்கிட்டு
பயங்கர சந்தோஷமாக இருக்கானுங்க. ஆனால் அந்த நர்ஸும் சிஸ்டரும் வந்ததுக்கப்புறம் அவங்கள திட்டி திரும்பவும் பெட்டில் கொண்டு போயிட்டு படுக்க வச்சுட்டாங்க. லெட் மீ டெல் யூ அபவுட் தீஸ் டூ. நான் இந்த 2 விஷயத்தை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு, 2 பேர்த்த பற்றியும். த மெக்கானிக் வாஸ் ஆல் ஆஃப் 7 years old. மெக்கானிக் என்ன அப்படின்னா 7 வயசு ஆயிருந்துச்சு. ஒன் நைட் வென் ஹிஸ் மதர் அண்ட் ஃபாதர் வேர் ட்ரங்க், his mother threw a lantern at his father, missed, and the lantern broke over the child's head and shoulders. ஒரு நாள் அவங்க அம்மாவும் அப்பாவும் நைட்டில் வராங்க, குடிச்சிட்டு வராங்க. ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் லேம்ப்பு, அதாவது சீமனையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊற்றி வைக்கக்கூடிய ஒரு லேம்ப் இருக்குது, லேந்தன்னா லேம்ப்பு, அதை தூக்கி அவங்க அப்பா மேலே அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, கோவத்தில் இடுறாங்க. அது தவறுதல என்ன செய்யுது, அந்த குழந்தை மேலே பட்டுருது. அவன் அந்த குழந்தையோட தலை, ஷோல்டர் எல்லாமே வெந்து போயிடுது. He suffered severe 3rd degree burns on the upper part of his body and lost both his eyes. அந்த பையனுக்கு என்ன அப்படின்னா அந்த தோல் ஃபுல்லாமே வெந்து போயிடுது. அவனோட அப்பர் பார்ட் ஆஃப் பாடி 3rd degree அப்படின்னா தோல் ஃபுல்லாமே வெந்து போயிடுது. எலும்பு தெரியல அளவுக்கு ஆயிடுச்சு. அவனோட 2 கண்ணும் பார்வை போயிடுச்சு. At the time of the Grand Prix, he was walking hard with a disfigured face and a long flap of a skin hanging from the side of his neck to his body. அந்த சமயத்தில் அந்த பையனுக்கு கிராண்ட் பிரிக்ஸும் வந்து கார் ரேஸும் வந்து போய்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவனோட தோலில் வந்து என்ன அப்படின்னா தோல் வந்து என்ன அப்படின்னா அங்கங்கே ஒரு மாதிரி லூஸ் ஹேங்கிங்காக வந்து மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த பையன் கார் ரேஸை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் சந்தோஷமா. அவனோட விஷயங்களை வந்து அவனோட கஷ்டங்களை வெளிக்காட்டிக்காமல் இருந்தான் அந்த பையன். As the wound healed around his neck, his lower jaw became draped in a mass of fibrous tissue. அந்த பையனோட லோயர் ஜா வந்து என்ன அப்படின்னா ரொம்ப இறுக்கமாக மாறிடுச்சு. அவனோட தலையை மேலத்துக்கவே முடியவே முடியாது. ஏன்னா அந்த தோல் ஃபுல்லாக வெந்ததுனால அசைக்க முடியாத தலையை. அந்த ஜாங்கிறது என்ன அப்படின்னா அந்த தாடை, வாய் பகுதி, அந்த தாடை மட்டும்தான் அவனால் அசைக்க முடியும். அந்தளவுக்கு அந்த டிஷ்யூலாம் என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்டிருந்துச்சு, ஒன்று ஒட்டி போயிருந்துச்சு. The only way his little boy could open his mouth was to raise his head. அவனை தலையை தூக்கணும் அப்படின்னா வாயை மட்டும்தான் அவன் திறந்தாகணும். When I stopped by to see him after the race, he said, "You know, we won." And he was laughing. அந்த கஷ்டமான சூழ்நிலையை அந்த பையன் என்னை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம், நம்ம நாடு வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போது சொல்லிட்டு சிரித்தான். அப்போ தான் எனக்குள்ளே தோணுச்சு, அந்த பையனுக்குள்ளார இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்கவே இல்லை, அதான் குழந்தை குணம் அப்படிங்கிறது அப்படின்னு ஆத்தர் உணர்ந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா த ட்ராலிஸ் டிரைவர் ஐ நியூ பெட்டர். அந்த ட்ராலி டிரைவரை பற்றி நல்லாவே வந்து தெரியும். A few years earlier, I had successfully closed a hole in his heart. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவனோட இதயத்தை நான் தான் வந்து இருந்து வந்த ஓட்டையை நான் தான் அடைச்சேன். He had returned to the hospital because he had a malignant tumor of the bone. திரும்ப வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். ஏன் எதனால் அப்படின்னா டியூமர் ஆஃப் த போன்னா அந்த எலும்பில் இருக்கக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய், சிவியராக அது வந்து அவனுக்கு இருந்துச்சு. A few days before the race, his shoulder and arm were amputated. Amputated கட் ஆஃப், வெட்டி எடுத்துடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அவனோட ஷோல்டரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். There was a little hope of his recovery. அவன் திரும்ப வந்து மீண்டெழுந்து உயிரோட வருவாங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. After the Grand Prix, he proudly informed me that the trolley's wheels were not properly oiled, but he was a good driver and he had a full confidence in the mechanic. அந்த கிராண்ட் பிரிக்ஸுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன அப்படின்னா, இப்போ நான் அவனை பார்க்குறேன், அந்த ட்ராலி வீல்ஸை பார்க்குறான், அதில் வந்து என்ன அப்படின்னா சரியாக ஆயில் வந்து விடவே இல்லை அப்படிங்கிறத என்கிட்ட வந்து அவன் இன்ஃபார்ம் பண்ணுறான். ஆனால் அவன் வந்து ஒரு டிரைவராக இருக்கான், ஃபுல் கான்ஃபிடென்ஸ், மெக்கானிக்கலாக அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸாக அந்த பையன் வந்து இருக்கான். அந்த சமயத்தில் suddenly I realized that these 2 children had given me a profound lesson in getting on with the business of living. ஸோ அந்த 2 பசங்க கிட்ட இருந்து நான் லெசன் கற்றுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது நான் என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். Because the business of living is joy in the real sense of a word, not just something for pleasure, amusement, recreation. அதாவது அந்த
வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா சந்தோஷம் தான். எல்லா விஷயத்துலையும் என்ன அப்படின்னா சந்தோஷமா இருங்க. துன்பம் வரும் வேளையில சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கவிஞர் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கணும். த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். நம்ம வாழ்க்கைங்கிறது அந்த வாழக்கூடிய அந்த வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மொமெண்ட்டையும் சந்தோஷமா அனுபவிங்க. அது கஷ்டமா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து சந்தோஷமா இருந்தாலும் சரி. I had been looking at the suffering from the wrong end. You don't become a better person because you are suffering, but you become a better person because you have experienced suffering. uh, we can't appreciate light if we haven't known darkness, nor we can appreciate warmth if we have never suffered cold. These children showed me that it is not what you have lost that's important. What is important is what you have left. அதாவது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நம்ம கஷ்டங்கிறது ஒன்று வந்தால் தான் சந்தோஷத்தினோட வழி என்ன, அந்த சந்தோஷம் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து இருட்டுன்னு இருந்தால் தான் வெளிச்சத்தினோட வேலை என்னங்கிறது தெரியும். குளிர் அப்படிங்கிறது இருந்தால் தான் சூடு அப்படிங்கிறதனோட இதம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். அதனால் அந்த 2 குழந்தைங்கள்கிட்ட இருந்து ஒரு லெசனை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். நம்ம வந்து என்ன வந்து இழந்தோமோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணவே கூடாது. அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மைனஸ்லேருந்து நமக்கு நடந்த இன்சிடெண்ட்லேருந்து நமக்கு அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டு மீண்டு வரோம், அந்த பிரச்சனையை ஃப்யூச்சரில் நம்ம எங்கே வந்து நம்ம வந்து திரும்ப நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்ம கற்றுக்கிட்ட லெசன் அப்படின்னு ஆத்தர் இந்த லெசன் மூலிமா பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷனாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆத்தர் வந்து ஒரு ஒரு ரைட்டிங்காக மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் வந்து நமக்கு இந்த லெசன் வந்து இருக்குது. உங்களையும் இந்த லெசன் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். Thank you friends. We will meet in the next video.